ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து கமெண்ட்ல கேட்ட ஒரு சிஸ்டருக்கு தான் மெயினா நான் இந்த வீடியோ ரெடி பண்ணது. சென்ட்ரி கேப் பத்தி தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. ஸோ எனக்கு வந்து சென்ட்ரி கேப் ப்ளவுஸ் வந்து கொஞ்ச நாளா கிடைக்கவே இல்ல. நானும் தேடி தேடி பார்த்தா அவங்க கேட்டோனே கிடைக்கவே இல்ல. ஸோ இதில வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கணுன்றத நான் சொல்றேன். சென்ட்ரி கேப்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்துரலாம். இந்த மாரி நடுவுல சென்டர்ல இவ்வளோ கேப் இருக்கும். நம்ம வந்து ப்ளவுஸ் இப்படி வச்சு பார்க்குறப்ப. ஸோ அதுதான் சென்ட்ரி கேப்பு. ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்ட்ரி கேப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு மெத்தட் பார்த்துரலாம். இந்த மாதிரி வச்சுட்டு, நல்லா ப்ளவுஸ போட்டுட்டு, ரொம்பவும் இழுத்து பிடிக்காம, ரொம்பவும் லூஸ் குடுக்காம, கரெக்ட்டா இந்த மாரி ஒரு ஃபிங்கர்ல இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. அதே மாரி இப்படி ஒரு ஃபிங்கர்ல இப்படி இழுத்து வந்து வச்சு பார்த்து, நம்ம டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா? சென்டர் டாட்டு அந்த இடத்துல தான் பார்க்கணும். ஸோ அப்படி வச்சு பார்க்குறப்ப எனக்கு வந்து 2 இன்ச்சஸ் வந்து வருது. ரொம்ப இழுக்காம, அதாவது பேக் சைடு வந்து விலகியிருக்கான்னு பாருங்க. பேக் சைட் ஜாயினிங் இருக்குல்ல, அது விலகியிருக்கான்னு நல்லா பார்த்துட்டு இத வைங்க. கரெக்ட்டா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். டேப்ல தான் இப்படி வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஆன்சர் வந்து தெரியும். இந்த மெத்தட் வந்து எல்லா டைப்புக்கும் வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க கிராஸ் கட் ப்ளவுஸ்ல வந்து ட்ரை பண்றீங்கன்னா, சத்தியமா முடியவே முடியாது. அத மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிராஸ் கட் நல்லா இழுத்து குடுக்குமா, ஸோ கண்டிப்பா இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ செகண்ட் மெத்தட் வந்து நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பிளாக் பீஸ போட்டு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரேஸ் பண்ணி நான் ஃபுல் சைடுமே தான் நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சரியா? ஸோ செகண்ட் மெத்தடு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த மாரி டேப்ப இப்படி வச்சு அளந்துட்டு பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ நெக்கு ஹைட் வருது, டீப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் வந்து மெயின் இதுக்கு. டீப் எவ்வளோ வருதோ அந்த மாதிரி அந்த டீப்புக்கு நம்ம வந்து லைன் போட்டு நம்ம கர்வ் வரைஞ்சுக்கணும். நீங்க நவுத்திலாம் டேப் வச்சிராதீங்க. அதோட அலைன்மென்ட்க்கு ஏத்த மாரி இந்த மாரி வச்சு, இந்த மாரி எல் ஷேப்ல வச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இப்ப எனக்கு வந்து 5.3 இருந்துச்சு. அதாவது 5.5க்கும் 1 பாயிண்ட் கம்மியா கிடைச்சுச்சு. ஸோ, அதுலேருந்து நான் நேரா ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஷோல்டர்லேருந்து நெக்குக்கு வரைக்கும் ஒரு நேரா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஸ்டிச்சிங் பண்ற லைன தான் வந்து இப்ப நான் ட்ரா பண்ணியிருக்கேன். தையலுக்கு விடுற லைன நான் ட்ரா பண்ணல. அது பக்கத்துல சைடுல இருக்குது. இதுக்கப்புறம் நான் ட்ரா பண்ணிப்பேன். ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே வந்து ஆம்ஹோல் அதெல்லாம் வரைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு திங்க் வந்துச்சு. சரி அவங்க அவங்க கேட்டாங்களே இத நம்ம பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வீடியோ எடுத்தேன். இப்ப இதே மாரி நான் அந்த நெக்ல வரைஞ்சிருக்கேன் இல்லையா? அந்த இடத்துல நம்ம இப்படி வச்சு வர்றப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த கொக்கிப்பட்டி ஜாயினிங் இருக்கு இல்லையா? அந்த ஜாயினிங்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆம்ஹோல் ஸ்கேல்ல நான் வளைவு வரைஞ்சிருக்கேன். அதே வளைவுல எடுத்து வச்சுட்டு, இழுத்து பிடிக்காம கரெக்ட்டா வச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இப்ப நான் டேப் வச்சு பார்க்குறப்போ 1 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கங்க. 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த கோடு எங்க இந்த சைட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பேக் பீஸோட கோடு. குழப்பிக்காதீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் தான் இப்ப பார்க்க போறோம். மெத்தட் 3. இப்ப இந்த நம்ம ஆர்ம் ஹோல்ல வந்து ஜாயினிங் பண்றதுக்கு ஒரு அர்கத் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச் நான் வந்து தையலுக்கு விட்டுருக்கேன். ஹேண்ட் ஜாயினிங்க்கு அந்த 1/2 இன்ச் அதாவது நமக்கு ரெடி தான் இப்ப தேவ. அந்த ரெடிய வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் எங்க பிடிப்பனோ, கையில பிடிப்பனோ, அ தையலுக்கான அளவுக்கு விட்டுட்டு ரெடில நான் எங்க ஸ்டிச் போடுவனோ அந்த ஸ்டிச்ச வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட்ட மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதாவது அளவு ப்ளவுஸ்ல இந்த ஆர்ம் ஹோல்ல அந்த இடத்துலேருந்து கொக்கிப்பட்டி சைட் அது வரைக்கும் பிடிச்சு எடுத்துக்கணும். நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க சென்டர் கேப்ல. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தையலுக்கான அளவு விட்டுட்டு, கொக்கிப்பட்டுக்கான தையல் அளவு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அது தப்பு உண்மையா. கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்ப ராங்கா வரும். ஏன் சொல்றேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்க்க விட்டுட்டீங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாரி பண்ணா கண்டிப்பா ராங்கா தான் நமக்கு வரும். இப்ப வந்து
இந்த மாரி நம்ம பிடிச்சு இப்படி வைக்கிறோம் இல்லையா? இப்படி வைக்கிறப்ப நடுவுல வந்து நம்ம வந்து ஒரு டாட் பிடிச்சிருப்போம். அவன நம்ம மறந்தே போயிட்டோம் பார்த்தீங்களா? அந்த ஆர்ம் ஹோல் டாட் தான். இதுதான் முக்கியமான இடம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆர்ம் ஹோல் டாட்டு எந்த இடத்துல நமக்கு பெண்ட் ஆனுச்சோ அந்த இடத்த நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல எவ்வளோ சைஸ் வந்து பிடிச்சிருக்கோன்னு பாருங்க டாட்டு. ஸோ எனக்கு வந்து அரை அ 1/2 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் அதிகம். அதாவது 6 பாயிண்ட் வந்து கிடைச்சிருந்துச்சு. இதில வந்து டேப் வந்து அந்த இடத்துல கிழிஞ்சிருந்ததுனால எனக்கே ஸ்டார்ட்டிங் தப்பா தான் தெரிஞ்சுச்சு. அதாவது 1/4 இன்ச்சுக்கும் லைட்டா அ ஒரு இது வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சு. ஸோ அப்ப வந்து 1/4 இன்ச்சுக்கும் லைட்டா 1 பாயிண்ட் கூட வர்றது வந்து கரெக்ட்டா வந்து ஒரு 6 பாயிண்ட் வரும். அதாவது 1/2 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் அதிகமா வரும். ஸோ வந்து நான் ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல மார்க் பண்ண மார்க்கிங்கையும், செகண்ட் மெத்தட்ல மார்க் பண்ண மார்க்கிங்கையும், தேர்ட் மெத்தட்ல மார்க் பண்ண மார்க்கிங்கையும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்தா, எனக்கு எல்லா மார்க்கிங்கும் வந்து ஒரே இடத்துல தான் வந்துச்சு. ஸோ அப்ப நான் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்ப நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படித்தான் நம்ம வந்து சென்டர் கேப் வந்து எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம வந்து இந்த நெக் சைடு அதாவது அந்த கொக்கிப்பட்டி சைடு இருக்கா அந்த சைடில் தான் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். நம்ம வந்து அளவெடுத்து நம்ம போடுறப்ப பேக் வந்து டீப்பாக இருக்குது, ஃப்ரண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டரில் வந்து மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி ஷோல்டரில் மைனஸ் பண்ணுறப்ப அந்த சென்டரில் தானாகவே கேப் வந்துடும். இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து வச்சு நம்ம போடுறப்ப நம்ம அந்த ஷோல்டர் எவ்வளோன்னு நமக்கு ஃபுல்லா அந்த அளவு அக்யூரேட்டா நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்றோம். இந்த சென்டர் கேப் போடுறதுனால அ என்ன பெனிஃபிட் இருக்கு? எதுக்காக இந்த சென்டர் கேப் போடுறாங்க அப்படின்னா, ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நெக்க லூஸா எனக்கு வேணாம் அப்படின்னு விரும்புறவங்க, கண்டிப்பா இந்த சென்டர் கேப் வந்து ட்ரை பண்ணலாம். பேக் சைடு வந்து அதிகமாவும், சென்டர்ல அந்த கப்பு கிட்ட மட்டும் இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். அ என்னைய நம்பி கேட்ட ஒரு சிஸ்டருக்காக நான் போட்டுட்டேன். ஸோ மறக்காம நீங்க பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. இதோட நெக்ஸ்ட்டு நான் அந்த கப் ஷேப்லாம் இன்னும் நான் வரையவே இல்ல. கப் ட்ரேசிங்லாம் இன்னும் வரையல. அது வேணும்னாலும் கேளுங்க. அந்த வீடியோவ நான் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா அப்லோட் பண்றேன். என்னோட டெய்லி ஒர்க்கையும் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண நான் கண்டிப்பா வந்து வீடியோ ரெகுலரா அப்லோட் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.